அக்கேஷனுக்கு சில்க் சாரீ போடணுமா, பட் ஸ்லிம்மாக காட்டுமான்னு யோசிக்கிறீங்களா? டோன்ட் வரி, இந்த ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணினா சப்பி கேர்ள்ஸ்க்கு கூட சில்க் சாரியில் ஸ்லிம்மாக தான் தெரியும். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணால் ஸ்லிம்மாக தெரிவிங்கன்னு பார்க்கலாம். சாரீ கட்டுறதுல மட்டும் ஸ்லிம்மாக தெரியாது, என்ன கலர் போடணும், ஸ்லீவ் எப்படி வைக்கணும், பார்டர் எப்படி இருக்கணும், இப்படி நிறைய இருக்குது. எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணால் தான் ஸ்லிம்மாக தெரிவிங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஹெவி சில்க், ஸ்டிஃப் காட்டன் அவாய்ட் பண்ணுங்கள், அது பல்காக காட்டும். ஜார்ஜெட், சிஃபான், கிரீப் இதெல்லாம் ஸ்லிம்மாக தெரியும். நேவி ப்ளூ, மெரூன், எம்ப்ராய்ட் க்ரீன், பிளாக் ஸ்லிம்மாக காட்டும். ஃபுல் சாரியில் பிக் போல்ட் பிரிண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் அண்ட் ஸ்மால் பார்டர்ஸ் பெஸ்ட். பிக் பார்டர் அவாய்ட் பண்ணுங்கள், ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் மிஸ்மேட்சாக காட்டும். தின் ஆர் மீடியம் பார்டர் ட்ரை பண்ணுங்கள், லென்த் பேலன்ஸ்டாக காட்டும். சாரீ மெயின் கலருக்கு ரொம்ப க்ளோஸ்ட் ஷேடில் பார்டர் இருக்கணும், ஸோ கான்ட்ராஸ்டாக ஐ கேட்ச் பண்ணாது. பார்டரில் ரொம்ப சரி ஒர்க், ஸ்டோன், ஹெவி எம்ப்ராய்டரி இல்லாமல் லைட்டாக த்ரெட் ஒர்க் இருக்கணும். ஃப்ரீ ஃப்ளோவிங் பல்லு போடுங்க. ஓவர் ஷோல்டர் லாங்காக ட்ராப் பண்ணால் ஷோல்டர் அண்ட் டம்மி கவர் பண்ணும். இல்லைன்னா நீட்டாக ப்ளீட்டட் வச்சு பல்லு பின் பண்ணுங்க, ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். 3/4 ஸ்லீவ் ஆர் எல்போ ஸ்லீவ் ப்ளவுஸ் சப்பி ஆர்ம்ஸ்க்கு பர்ஃபெக்ட். டீப் நெக் அவாய்ட் பண்ணுங்க, வி நெக் ஆர் யூ நெக் ட்ரை பண்ணுங்க. ப்ளவுஸில் பேடட் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஷேப்வியர் போடுங்க, டம்மி அண்ட் ஹிப் ஃப்ளாட்டாக காட்டும். நார்மல் காட்டன் இன்ஸ்கர்ட் ஹெவியாக காட்டும், ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓவர் ஹெவி ஜுவல்லரி அவாய்ட் பண்ணுங்க, அது பல்காக காட்டும். லாங் இயரிங் ப்ளஸ் சிம்பிள் செயின் பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், லோ நெக் இருந்தால் லாங் செயின் ப்ளஸ் மீடியம் சைஸ் ஸ்டட் போடணும். க்ளோஸ்டு நெக்காக இருந்தால் ஷார்ட் நெக்லஸ் ப்ளஸ் பிக் ஸ்டட் போடணும். சாரியில் ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ணுங்கள், டம்மி ஸ்டிஃபாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். எப்பவும் நாம் ஒரே மெட்டீரியல் சாரீ கட்ட முடியாது, அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் சாரீ வியர் பண்ண முடியும். சில பேர் சில்க் சாரீ கட்டினா இன்னும் சப்பியாக காட்டும்னு ஃபீல் பண்ணுவாங்க. சில்க் சாரிலையும் ஸ்லிம்மாக காட்டலாம், வாங்க இப்படின்னு பார்க்கலாம். ஷேப்வியர் ஆர் காட்டன் இன்ஸ்கர்ட் எது போட்டாலும் நேவலுக்கு மேலே தான் இன்ஸ்கர்ட் போடணும். ஷேப்வியர் போட்டும் சப்பியாக இருக்கீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி ஐ வேஸ்ட் ஷேப்வியர் வாங்கி போட்டுட்டு தென் சாரீ ஷேப்வியர் போட்டால் உங்கள் பெல்லி ஃபேட்ஸ் ஃப்ளாட்டாக ஷோ ஆகும். இன்றைக்கி நான் சாஃப்ட் சில்க் சாரீ எடுத்திருக்கேன். சாரீ உள்ளே டக்கின் பண்ணும்போது நல்லா ஃப்ளாட்டாக வச்சு டக்கின் பண்ணுங்கள், இல்லைன்னா பெல்லி இன்னும் ஃபேட்டாக தெரியும். சென்டர் ப்ளீட்ஸ்க்கு எவ்வளோ வேணுமோ விட்டுட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்து பல்லுவில் ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. பல்லுவில் ப்ளீட்ஸ் வைக்கும்போது குட்டியாக வைங்க, உங்கள் ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரி. உங்கள் ஷோல்டர் விட ப்ளீட்ஸ் பெருசாக விட்டால் உங்களை இன்னும் ப்ராடாக காட்டும். சைடில் ப்ளீட்ஸ் லூஸாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது வேஸ்ட் கிட்ட இருக்கிற ஃபேப்ரிக்கை நல்லா இழுத்து வச்சு பின் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ டைட் பண்ணி பின் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சைடில் ஃபேட்ஸ் எதுவும் விசிபிளாக ஷோ ஆகாது. ஹிப் கிட்ட பார்டர் தெரியுதுல, அது நல்லா மேலே வச்சு பின் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம டைட் பண்ணி பின் பண்ணுறப்போ பெல்லி ஃபேட்ஸ் தெரியாமல் இருக்கும். சென்டர் ப்ளீட்ஸ் பெருசாக தான் வைக்கணும். சாரீ ரொம்ப திக் ஃபேப்ரிக்காக இருந்தால் அயன் பண்ணி சாரீ வியர் பண்ணுங்கள். அப்போது சாரீ ரொம்ப தின்னாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நாமளும் சம்பியாக தெரிய மாட்டோம். சென்டர் ப்ளீட்ஸ் அப்படியே டக்கின் பண்ணாமல் 1/2 இன்ச் விட்டு விட்டு டக்கின் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி விட்டுட்டு பின் பண்ணிக்கோங்க. அப்படியே பல்காக டக்கின் பண்ணால் இன்னும் பெல்லி ஃபேட்ஸ் அதிகமாக தெரியும். டக்கின் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற ஃபேப்ரிக் ஃப்ரண்ட்டில் விடாமல் பேக் சைடில் டக்கின் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் கிட்ட 2 ப்ளீட்ஸ் மட்டும் வைங்க. உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நம்புகிறேன். பார்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், லோவாக இருக்கக்கூடாது, அது உங்களை இன்னும் பல்காக காட்டும்.
இந்த மாதிரி தான் சென்டர் ப்ளீட்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் பல்லு நல்லா லாங்காக விடுங்க. அது வெர்டிகல் லென்த் கிரியேட் பண்ணும். ஹைட் கம்மியாக இருந்தாலும் டாலாக காட்டும். நீ மேலே ஷார்ட்டாக விடுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, சப்பி கேர்ள்ஸுக்கு சாரியில் ஸ்லிம் லுக் பாசிபிள்னு இனிமேல் டவுட்டே வேண்டாம். ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் சப்பி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.